அன்புக்கினிய நேயர்களே, நாம் இப்பொழுது கன்னி ராசிக்குரிய சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக மேச ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான விரயஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியை சகோதர ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். கடல் போல் கருணை உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு 6ஆம் இடமான ரணரோகஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்குவது தொடர்பாக முயற்சிகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் விரையும் குறையும். தடையாக இருந்தவர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய வரவு சார்ந்த விஷயங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான விரயஸ்தானத்தை பார்ப்பதினால் நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவும் புரிதலும் கிடைக்கும். பொதுநல பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாகும். செய்தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். நெருக்கமானவரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியான சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதினால் மறைமுக எதிர்ப்புகள் அறிந்து வெற்றி கொள்வீர்கள். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வீட்டில் பழுது தொடர்பான பணிகளை மேற்கொள்வீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் அனுகூலங்களும் கிடைக்கும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் விழிப்புடன் செயல்படுவது வேண்டும். சனி ராசிக்கு 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக பணிகளில் திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும். சொத்துக்களில் தொடர்பான வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். சில நேரங்களில் தெளிவு தன்மையான சிந்தனைகளும் மூலம் தூக்கமின்மை ஏற்படும். மற்றவர்களை அனுசரித்து கொள்ளும் குணம் மேற்படும். பெண்களால் யோகம் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேற்படும். குடும்பத்துடன் நேரத்தினை செலவிட்டு மகிழ்வீர்கள். புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். கவனம். புதிய தொழில்நுட்பங்களில் காப்பீடு சார்ந்த செயல்பாடுகளிலும் கவனம் வேண்டும். மேலும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் தூக்கமின்மை ஏற்படும். வழிபாடு. சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்துவிட செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விளங்கும். அருகில் இருக்கும் எல்லை தெய்வத்தை சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சிக்கலான பிரச்சனைகள் விரைவில் அகலும். நன்றி.